இல்ல எனக்கு தெரிஞ்சு பட்லர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. நான் ஐபிஎல் விளையாண்டதுக்கு அப்புறம் ம். என்னோட கேம் நெறைய டெவலப் ஆயிருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி விளையாடணும், 2020 கிரிக்கெட் எப்படி விளையாடணும், ஒன் டே எப்படி விளையாடணும்னு அதுலருந்து ஐபிஎல்ல நான் நெறைய கத்துருக்கேன். அதனால தான் ஐபிஎல் மறக்காம வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் டெஸ்ட் மத்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் அதனால தான் எல்லாம் டெஸ்ட் இல்ல ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. அவங்க பேட்டிங்குமே ஓப்பனிங் நம்பி தான் போறாங்கன்னு தோணுது. டாப் ஆர்டர் நம்பி என்ன ஓப்பனிங் நம்பி மிடில் ஆர்டர்ல பிரியான்ஸ் டாப் ஆரியா, ஆர்டர் டாப் பிரபு ஆர்டர் சிம்ரன் அவங்க அடிக்கலையா, சிரசேர் அடிப்பாரு, அவர் அடிக்கலையா, மார்க்கோ ஸ்டோலின்ஸ் அடிப்பாரு, இந்த மாதிரி அடிப்பாருன்னு சொல்ல முடியும். அதிரடியா ஆட முடியும், 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும் நம்ம சொல்ல முடியும். பேட்டிங் லைன் அப் இது. கீழே சசாந்த் சிங், ஒமர்தாய் எல்லாம் 2 சுத்துவார், இல்லைன்னா சொல்லல. மார்க்கோ யான்சன் பீக்ல இருக்கிற ஃபார்ம்ல எப்படி இந்த டீம் நீ குறைச்சு மதிப்பிடுற? இந்தியன் ஓடிஐ கேப்டனுக்கும் ஓடிஐ வைஸ் கேப்டனுக்கும் எதிர் டீம்ல இருந்தா ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அது இந்த மேட்ச் தான். இது வந்து மேட்ச் நம்பர் 4 ஜிடி விசஸ் பஞ்சாப் மேட்ச் தான். அதோட ப்ரீ மேட்ச் ஷோ தான் அது. யார் ஜெயிப்பா, என்ன தப்பு பண்ண போறாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் இன்னும் சப்போர்ட்டா இருக்கும். அதனால ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே டாப் ஆர்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஜிடில இருந்தே போயிடுவோம். ஜிடில டாப் ஆர்டர் 3 பேர் எப்படி ஆட போறாங்க இந்த வருஷம்? 4 பேர் பட்லர் திருப்பி ஃபார்ம் வந்துருவாரா? 4 பேரும் சொல்லிக்கலாம், கிளென் பிலிப்ஸையும் சேர்த்திக்கலாம், தப்பு இல்ல. ஆனா பட்லர் எனக்கு வச்சிருக்கிறது தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா அவர் வேர்ல்டு கப்ல ஆடின பார்த்துட்டோம். அவர் கிரிக்கெட் விளையாட மறந்துட்டாரு. அதனால இன்னும் டொமஸ்டிக்லாம் போய் ஆடிட்டு வந்தாருன்னா ஃபார்முக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். பட்லர் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதான் அடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஏதோ ஒரு டீம்ட்டு அடி வாங்கி தானே ஆகணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு பட்லர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. நான் ஐபிஎல் விளையாண்டதுக்கு அப்புறம் என்னோட கேம் நிறைய டெவலப் ஆயிருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி விளையாடணும், 2020 கிரிக்கெட் எப்படி விளையாடணும், ஒன் டே எப்படி விளையாடணும்னு அதுல இருந்து நான் நிறைய கத்துருக்கேன். அதனால தான் ஐபிஎல் மறக்காம வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் மத்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் டெஸ்ட் ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. இல்ல சொல்றேன், மத்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் ஜாஸ் பட்லர் வந்து எவ்வளவு பெரிய லெஜண்ட். அவர்கிட்ட மத்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் கத்துக்கணும். ஜெமி சுமித் இவங்க எல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்டா கேட்டாங்க, அவங்க எல்லாம் வரலைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கோசரம் இந்த பாயிண்ட் சொன்னேன். டாப் 3 போன வருஷம் அந்த மாதிரி ஆடினாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஜிடி வின்னுன்றலாம். இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்ன, ஜிடிக்கு சும்மன் கில்டு சேக் பண்ணிட்டாங்க. சாய் சுதர்சன் இன்ஜூரியில இருந்து வராரு. பட்லர் கிரிக்கெட் விளையாடுறதே மறந்துட்டாரு. இதுதான் பிரச்சனை அந்த டீம்ல. இல்லையா, இது டீமா பார்த்தா ஜிடி டீம் நல்லா தான் இருக்கு, உண்மையை ஒத்துக்கணும். ஃபினிஷர் கூட நம்ம ராகுல் திரிபாட்டியா, ரஷித் கான்லாம் வச்சு ஒரு மாதிரி ஹோல்டர்லாம் இருக்காரு, ஹோல்டர்லாம் வச்சு ஒரு மேனேஜ் பண்ணிட்டாங்க. நல்ல டீம் தான். ஆனால் இவங்க டாப் ஆர்டர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு டாப் ஆர்டர் கிடையாது. மற்ற டீம்ல இருக்கும்போது இப்போலாம் 250 கேம் ஆயிடுச்சு, உண்மையை ஒத்துக்கணும். 250 இவங்க கொடுப்பாங்களா இந்த டாப் ஆர்டர்? எனக்கு சொல்லுங்க. ஒரே நான் சொல்றத கேளுங்க. இந்த பேட்டிங் லைன் அப் வந்து ஒரு 180 170 அடிக்கிற பேட்டிங் தான். நாம வந்து பிலிப்ஸ் இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல சரியா சான்ஸ் 14 மேட்ச் தொடர்ந்து கிடைச்சதே கிடையாது. சன்ரைஸ்ல இருந்திருக்கிறாரு, அது மாதிரி ராஜஸ்தான்ல இருந்திருக்கிறாரு. போன வருஷம் குஜராத்ல இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மேட்ச் பெஞ்சில தான் உட்காந்தாங்க. ரூதர் ஃபோர்டு தான் ப்ரிஃபேர் பண்ணாங்க. அப்படிங்கும்போது பிலிப்ஸுக்குமே இது ஒரு டெபு சீசன் மாதிரிதான் இது. சுந்தர் எப்படி பேட்டிங் ஆடுவாருன்னு தெரியல. திவாத்தியா, ரஷித் கான் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப டவுட் ப்ரோ. 65 வந்தா போதும். அந்த லெவலுக்கான ஸ்கோர் தான் அது இந்த டீம். இல்ல இப்ப பாஸ்ட்ல இந்த பேட்டிங் பத்தி பார்த்தோம்னா அடிச்சிருக்காங்க. பாஸ்ட்ல அடிச்சிருக்காங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி போன ஐபிஎல் அடிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஐபிஎல் எப்படி அடிப்பாங்க? பட்லரோட ஃபார்ம் தான் பெரிய கன்சர்ன். அவருக்கு பேக்கப்பா எடுத்த டாம் பாண்டனும் அதே ஃபார்ம்ல தான் இருக்காரு. அதனால அந்த தேர்ட் 1 டவுன் ஸ்பாட்டே உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இதுல நீங்க வந்து விக்கெட் 2 விக்கெட் போயிருச்சு. கிளென் பிலிப்ஸ் இருக்குனே, கிளென் பிலிப்ஸ் அவுட் ஆயிட்டாருன்னு வைங்க, கீழே யாருமே இல்ல. வாஷிங்டன், ஷாருக் கான், ராகுல் திரிபாட்டி இந்த மாதிரி தான் இருக்காங்க. பவுலர் கொஞ்சம் நல்ல பவுலிங் ஸ்குவாடா இருந்ததுன்னா ஈஸியா ஒரு 120 150 ஆல் அவுட் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர்ல ரொம்ப வீக்கா இருக்குமா தோணுது எனக்கு. சரி, ஓகே, அந்த டீம் மொத்தம் அப்படியே இதுக்கு டீமுக்கு கான்ட்ரன்ஸான டீம் தான் பஞ்சாப் கிங்ஸ். அவங்க பேட்டிங் எப்படி இருக்கு? அவங்க பேட்டிங்குமே ஓப்பனிங் நம்பி தான் போறாங்கன்னு தோணுது. டாப் ஆர்டர் நம்பி, என்ன ஓப்பனிங் நம்பி? மிடில் ஆர்டர்ல பிரியான்ஸ் ஆரியா, பிரபு சிம்ரன் அவங்க அடிக்கலையா, சிரசேர் அடிப்பாரு, அவர் அடிக்கலையா, மார்க்கோ ஸ்டோலின்ஸ் அடிப்பாரு, இந்த மாதிரி அடிப்பாருன்னு சொல்ல முடியும். அதிரடியா ஆட முடியும், 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும் நம்ம சொல்ல முடியும். பேட்டிங் லைன் அப் இது. கீழே சசாந்த் சிங், ஒமர்தாய் எல்லாம் 2 சுத்துவார், இல்லைன்னா சொல்லல. மார்க்கோ யான்சன் பீக்ல இருக்கிற ஃபார்ம்ல எப்படி இந்த டீம் நீ குறைச்சு மதிப்பிடுற?
எனக்கு இந்த டீம் நல்லாதான் இருக்கு, பயமா இருக்கு. டீம் நல்லா இருக்கு, அந்த டீமுக்கு சொன்னல நல்ல டீமா 250 கேம் ஆயிருச்சு, 250 அடிக்குமா, இந்த டீம் அடிப்பாங்க பார்த்தாவே தெரியுது. மேல 2 பேரு இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, போன வருஷம் இந்த பிரப்சிமரன் சிங்கும் பிரியான்ஸ் சரியாவும் பயங்கரமா அடிச்சாங்க. இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு டிகோட் பண்ணிடுவாங்க பிரியான்ஸ் சரியாக்கு. ஸ்ரேயஸ் ஐயரும் நிகழ் வெதேராவும் ஆடணும். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, கூப்பார் கால்கி வந்து ரிக்கி பாண்டிங் வந்து அதிகமா பேக்கப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நானும் என் பிளேயிங் லெவல்ல கூப்பர் காங்லி வச்சிருக்கேன். ஏன்னா கூப்பர் காங்லி ஆடினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேட்டிங் டெப்த் இருக்கும். உங்களுக்கு கூப்பர் காங்லி, நெகல் வதேரா, அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ்ன்ற போது 250 கொடுத்தாலும் அடிச்சிருவாங்க, 230, 250 எதுனாலும் அடிச்சிருவாங்கன்னு தோணுது இந்த பேட்டிங். இல்ல கூப்பர் காலனி உள்ள எடுத்துட்டு போனா ஸ்பின் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. கூப்பர் காலனி, ஹர்பித் பிராரு, சஹால், அந்த மாதிரி யார் ஸ்பின் போட போறீங்க? 2 பேரு தான் ப்ராமினென்ட்டா. சஹால் 4 ஓவர், பராரே அவங்க 4 ஓவர் போன வருஷம் நிறைய மேட்ச் கம்ப்ளீட் பண்ணல, 2 ஓவர் 3 ஓவர் தான் கொடுத்தாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீ சஹாலுக்கு ஒரு 3 சஹால் 4 ஓவர் போட்டு ஹர்பித் பரார ஒரு 3 ஓவர்லயும் கூப்பர் காங்லி ஒரு 2 ஓவர் தள்ளலாம் இன் கேஸ் அடிக்கிறாங்கன்ற பட்சத்துல. பெருசா நம்ம டிபெண்ட் பண்ணி போறோம் அந்த டீம்ல. இல்ல அப்படியே நம்ம பவுலிங் வந்துட்டோம். பவுலிங் பத்தி பேசிடுவோம். இந்த டீமோட பவுலிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 250 அவன் 200 கொடுக்குற பவுலிங் மாதிரி எனக்கு தெரியல. 180க்கு மடக்கிறவங்க மாதிரி நல்ல பவுலிங் இருக்கு, உண்மையை ஒத்துக்கணும். ஒமர்சாய் வந்து பவர் பிளேயில் நல்லா போட்டுருவாரு. ஹர்ஷ்தீப் சிங் சொல்லவே தேவையில்ல. மார்க்கோ யான்சன் பீக்கில் இருக்கார் ஃபார்மில். அதெல்லாம் சகல்லாம் மாஸ்டர். நம்ம சகல் போன வருஷம் ஒழுங்காக ஃபார்மில் இல்லைனாலும் போட்டு கொடுத்தாரு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தது ஸ்டோயின்ஸ் அப்படியே 2-3 ஓவர் தள்ளி விட்டுருவாங்க. நல்லா இருக்கு, பவுலிங் நல்லா இருக்கு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், சஹால வந்து சொல்லுங்க, சஹாலோட லெகசி எப்படின்னா ஆர்சிபி விட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமே ஆர்சிபிக்கு டாப் விக்கெட் டேக்கர் சஹால் தான், அதுக்கப்புறம் இன்னும் யாரும் வரல. அதனால அந்த அளவுக்கு லெகசி வச்சிருக்க கூடிய போல சஹால் எப்படியா இருந்தாலும் போட்டுருவாரு. ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடி வாங்குவாரு, மத்த மேட்ச் எல்லாம் போட்டுருவாரு. சொல்லு தினேஷ். பஞ்சாப்லயும் பேட்டிங் வீக்னஸ் இருக்கு. பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு ஃபெர்குசன் இல்லாம கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது. டெட் பவுலிங், மிடில் ஆர்டர்லாம் வந்து மேனேஜ் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் இல்லாத மாதிரி தோணுது. இன்னொன்னு என்னன்னா, நாளைக்கு ஒமர்சாயும் ஆடி கூப்பர் காலனியும் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப பவுலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பென்டார்சிஸோ இல்ல வைசாக் விஜய்குமாரோ இல்ல ஜாவேர் பாட்லெட்டோ ஆடணும். நாளைக்கு எப்படி போறாங்கன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கூப்பர் காலனியும் அஸ்முதலா ஒமர்சாயும் சேர்ந்து ஆடிடுவாங்களோன்னு தோணுது. சரி, அடுத்தது நம்ம இந்த டீம் ஜிடி டீம் பார்ப்போம். அவங்க பவுலிங் லைன் அப் எப்படி இருக்கு? ஜிடில நாளைக்கு ஸ்ட்ரைட்டாவே ரபாடா உட்காரக்கு போறாங்கன்னு தோணுது எனக்கு. ரபாடா உட்கார வச்சுட்டு புது பவுலர் யாரா ஆட போறாங்க. அசோக் குமார்னு ஒரு பவுலர் இருக்காரு, அவர் ஆட போறாங்க. இல்ல பேட்டிங் 160 அடிக்கும், இல்ல பவுலிங் 250 குடுக்கற மாதிரி இருக்கு. உண்மையை ஒத்துக்கணும், விக்கெட் எடுப்பாங்க இல்லைன்னா சொல்லல. இல்ல நீ இன்னொரு ஆப்ஷன் தான், ரபாடா உட்கார வச்சீங்கன்னா உனக்கு ஹோல்டர்னு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்குது. டெத்துல பேட்டிங்கா ஆட முடியும், பவுலிங் போட முடியுன்றப்ப ஹோல்டர் நல்ல ஆப்ஷனா தோணுது. அதனால சொன்னேன் ரபாடா உட்கார வைப்பாங்க. சரி ஓகே, ரபாடா ஆட மாட்டேன் நீ இல்ல, ரபாடா ஆடினாதான் 250 கொடுப்பாங்க. ரபாடா ஆடாம ஹோல்டர் ஆடினா கொஞ்சம் பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க ஹோல்டரை ரொம்ப தூக்கி வைக்கிறீங்க. எனக்கு நான் பாக்குறேன் முத மேட்ச் பார்த்து ஓரளவுக்கு ஏன்னா பண்ணி வச்ச சம்பவம் அப்படி சன்னையில எடுத்துட்டு 6 ஓவருக்கு 90 ரன் அடிக்கணும் போது தலைவர் நடந்தது பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அதாவது அப்ப வந்து பவுலிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்லயே அந்த ரன் கொடுத்தாரு. இப்பெல்லாம் பாட்டா விக்கெட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இவர் அடிச்சிருவாங்கன்னு தோணுது. ரபாடா ஆடலினாலும் நான் பவுலிங் அட்டாக் சொல்றேன் பாரு. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ஹோல்டரு, ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், இவங்க அடி வாங்கினா நீ திவாத்தியாட்டம் 2 ஓவர் தரலாம். இல்ல நீங்க பவுலிங் போட்டு 2 வருஷம் அது மேல இல்ல ஒரு வாய்ப்பு சொல்றேன். இவங்க எல்லாத்துலயும் யாரோ 2 அடி வாங்கிட்டாங்க. நீ திவாட்டியாக்கு போயிட்ட வாஷிங்டன் ஆடிதான் அவங்களுக்கு வேற வழியே இல்ல, பேக்கப் கிடையாது. அது கூட இல்ல. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் சொல்ற, சிராஜ் நல்ல பவுலரு, பவர் பிளேயர் நல்லா போடுவாரு, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ரன்னு கொடுப்பாரு, ஒரு 38 கொடுப்பாரு, 4 ஓவர் கொடுத்துட்டு போட்டோம் கொடுப்பாரு, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரசித் கிருஷ்ணா அப்படிதான் விக்கெட் எடுப்பாரு, ஆனா ரன்னு கொடுப்பாரு. இருந்தாலும் ஒரு நேத்து மேட்ச் மாதிரி இல்ல முன்னாடி மேட்ச் மாதிரி ஒரு 200 230 பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு சேசிங் பக்கத்துல வருவாங்கன்னு தோணுது. இந்த பேட்டிங் 250 அடிக்க மாட்டாங்க, 250 ஓரளவு சேசிங் பண்ணிடுவாங்க. ரஷீத் கான் திரும்பி ஃபார்முக்கு வந்துருவாரா? வாய்ப்பு இருக்கு, பாப்போம். சாய் கிஷோர் ஃபார்முக்கு இல்ல
பாப்போம். இந்த இது எனக்கு என்னமோ பட்லரும் ரஷீத் கானும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா இந்த டீம் நிறுத்த முடியாதுன்னு தோணுது. அதுக்கு முதல்ல இவங்க ஃபார்முக்கு வரணும். ப்ரோ சரி. ஜிடியோட பவுலிங் அட்டாக் பார்க்க டீசெண்டா இருக்கு, ஆனா எக்ஸ்ட்ரானரியா இல்ல. எக்ஸ்ட்ராடனரி கிடையாது, டீசெண்டா இருக்கும். சரி, ஹெட் டு ஹெட்லாம் டீசெண்டா சொல்ல, இருக்கு. ஹெட் டு ஹெட்லாம் சொல்லவே இல்ல. சொல்லு, அந்த பிட்ச் பத்தி போய் சொல்லு. பஞ்சாப்புக்கும் ஜிடியும் 6 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, ஈக்குவல் 3க்கு 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து முல்லன்பூர்ல 169 டு 178, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 116 டு 160. லோ ஸ்கோரிங்லாம் இந்த பிச்சில் நடந்திருக்கு. போன வருஷம் கேகே vs பிபிகேஸ் மேட்ச்லாம் பார்த்துருக்கோம். 70 அடிச்சு அவங்க 90 அடிச்சு மறுபடியும் கொல்கத்தா பந்து போட்டாங்க, அதெல்லாம் இருக்கு. பஞ்சாபோட பிளேயிங் 11 எப்படின்னா, பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஸ் ஆரியா, ஸ்ரேயஸ் ஐயர், நெஹல் வகரா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், சசாங்க் சிங், அஸ்முதுல்லா உமர்சாய், மார்க்கோ யான்சன், பிராரு, சகால, அர்ஸ்தீப். இம்பாக்ட் பிளேயர் வந்து ஜாவேர் பார்ட்லெட் வச்சிருக்கேன். அப்படி வந்து கூப்பர் காலனி பிளேஸ் பண்ணா அஸ்முதுல்லா உமர்சாய் நாட் பிளே. நான் 2 பேருமே விளையாண்டு பண்ணா வந்து ஜாவேர் பார்ட்லெட் ஆட மாட்டார். அந்த டீம்ல இப்படி ஒரு குழப்பம் இருக்கு. ஜிடில வந்து கில்லு, ஷாயி, பட்லரு, பிலிப்ஸ், சுந்தர், திவாத்தியா, ரஷீத் கானு, சாய் கிஷோர், ஹோல்டரு. நானும் ஹோல்டர் தான் வச்சிருக்கேன். ரபாடா வந்து முடிச்சிட்டேன். சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இம்பாக்ட் பிளேயர் வந்து அசோக் சர்மா வருவாரு. சரி, ஓகே, இதெல்லாம் பாட்டோம், எல்லாத்தையும் பாட்டோம். நாளைக்கு யார் வின் பண்ணுவோம்? கண்ணை மூடி சொல்லுவேன், பஞ்சாப் கிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு பஞ்சாப் கிங்ஸ் 70-30% தான் இருக்கு. இவங்க கரண்ட் ஃபார்ம்ல ஜிடில அவ்வளோ ஒன் சைடா தான் ஃபார்ம்லயே இல்ல. அதனால நான் கொடுக்குறேன். மேட்சே பார்க்காம அது எப்படி ஒன் சைடா போலான்னு. ஒருவேளை நம்ம சுமன் கிட்ட ஒரு 100 ஒரு 5-6 அடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஸ்டேட்மெண்ட் வேற விட்டுருக்காரு. இதுதான் 60 பாலுக்கு 100 அடிச்சா பத்தாதுன்னு சொல்ல வரேன். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். 60 பாலுக்கு 100 இப்ப பத்தாது. அந்த சுமன் கில்ல என்னதான் அடிச்சாலும் 5 செஞ்சுரி அடிச்சாலும் அவருக்கு நல்லது. டீம்லயே எடுக்க மாட்டாங்க ப்ரோ, அதை வச்சு மெயின்டைன் பண்ணிடுவாங்க. நான் அதுதான் சொல்றேன். ஒரு மேட்ச் பார்த்தா அந்த டீம் என்ன பண்ணும். இப்ப ஆர்சிபியால என்ன பண்ண முடியும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஜிடி பார்க்கலாம். நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அவ்வளவு வந்து ஒன் சைடு ரேட்டிங் சொல்றீங்களே. இது என்னோட ரேட்டிங். நீ கொடு, நீ 100, நீ 50 கொடு. அதனால என்னோட எனக்கு வந்து இந்த டீம்ல வந்து பிரியான்ஸ் ஆரியா நான் பார்க்கணும்னு இது பண்றேன். அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க. அபிஷேக் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காரு. இவர் அடிச்சாருன்னா உள்ள வந்துடலாம். அதனால நான் பிரியான்ஸ் ஆரியா பாக்குறேன். நேத்து அடிச்சவன்லாம் கண்ணு தெரியலையா? நேத்தியா ரோஹிதா படிக்கலாம் கண்ணு தெரியலையா? படிக்கல் ஒன்றா அவர் ஓப்பனிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கணக்கு. சரி, ஓகே. என்னோடது நாளைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே பஞ்சாப் தான். ஒன் சைட் கேம் சொல்ல மாட்டேன். ஒரு 50-50 தான். அந்த மாதிரி 50 கூட 60-40 அந்த மாதிரி சொல்லுவேன். நாளைக்கு பார்க்கணும். என்னோட ஸ்குவாட்ல பெருசா இல்ல, கூப்பர் கான்லி ஆடுன்னு நினைப்பேன். நாளைக்கு கூப்பர் கான்லி ஆடுவாங்க. அதே மாதிரி பிரியான்ஸ் ஆரியா பஞ்சாப்ல. ஜிடில கில் ஃபார்முக்கு வருவான்னு தோணுது. கில் இல்லைன்னா ஹோல்டர் நாளைக்கு ஆடினா நல்லா பண்ணுவார். நான் ஜிடில சொல்ல மறந்துட்டேன். இல்ல ஜிடில வந்துட்டு எனக்கு நீங்க இவ்வளவு ஹைப் ஏத்துறதுனால நான் பட்லருக்கே போறேன். பட்லர் அடிச்சாருன்னா வந்துருவாரு, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. பட்லர் நிஜமாவே அடிச்சாருன்னா தனியா 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாரு. ஷோல என்ன ரன்னா இருந்தாலும் சேசிங்ல. அந்த மாதிரி ஒரு பட்லர் வேணும். பாக்கலாம். சொல்லு, உன்னோட இதை சொல்லு. எனது நாளைக்கு பஞ்சாப் வின்னு. நீங்க சொல்ற மாதிரி 70-30 இல்ல, ஒரு 53-47 அந்த ரேஷியோல நான் போறேன். ஏன்னா ஹோம் கிரவுண்ட் டீமுக்கு எப்பயுமே அட்வான்டேஜ் அதிகம். பஞ்சாப்ல வந்து நான் வந்து மார்க்கோ யான்சன் பவர் பிளேலயே மேட்ச் முடிக்க போறாரு. அதாவது ஜிடி ஆட விக்கெட் எடுக்க போறாரு. ஜிடில வந்து சாய் சுதர்சன் தேத்தி ஒரு 35 ரன் அடிக்கிறது எப்படின்னு தெரியும். அதனால அந்த 35 ரன்னுக்காக சாய் சுதர்சன். சரி, நாளைக்கு எனக்கு கேள்வி கேட்டுருவோமா? கேள்வி கேட்டுருங்க. 2008 சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல ஹார்டிக் விக்கெட் எடுத்து மற்றும் 5 விக்கெட் எடுத்த அந்த பிளேயர் பேர் என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ரொம்ப ஈஸியான கேள்விதான். ChatGPT, Perplexity, Gemini யூஸ் பண்ணாம உங்களோட கிரிக்கெட் இன்ஸ்டிங்க்ட வச்சு சொல்லுங்க, பார்க்கலாம். ஹாட்ரிக்கே எடுத்திருக்கணும், 5 விக்கெட் எடுத்திருக்கணும் அதே மேட்ச்ல. கரெக்டா? அந்த மேட்ச்ல ஹாட்ரிக் எடுத்து அவரோட விக்கெட் வந்து 5. இந்த கேள்விக்கு மறக்காம கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. ஆல்ரெடி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல லீடர் போர்டு போட்டிருப்போம். இது வரைக்கும் யார் டாப்ல இருக்கீங்கன்னு. உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்னா இன்ஸ்டாகிராம் போய் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு அங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி லைவ்லயும் சொல்லுவோம். லைவும் வந்து வீக்கெண்ட்லயுமே நம்ம ரிசல்ட் சொல்ல போறோம். அதனால தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதே மாதிரி ரிவ்யூல இதோட ஆன்சர்ஸும் இருக்கும், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கும். 2லயுமே வந்து பாருங்க.
அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எல்லாருமே போய் மேட்ச் பார்த்து சந்தோஷமா இருங்க. பாய் பாய் பாய்.